வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ஹேங்கோவர் டைரக்டர் டாட் பிலிப் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ரோட் ட்ரிப்ன்ற ஒரு வேற லெவல் அல்ட்ரா லெஜெண்ட் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. இந்த படத்துல ஹீரோ ஒரு பொண்ணை சின்ன வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் காலேஜ் படிப்புக்காக அந்த பொண்ணை பிரிஞ்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு கூட பண்ணக்கூடாத சில சில்மிஷத்தை பண்ணிடுவான். அதை வீடியோவா எடுத்து தெரியாதனமா தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கே அனுப்பிச்சிடுவான். கடைசியில ஹீரோ அந்த வீடியோவை தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்காம இருக்க என்னெல்லாம் கஷ்டப்படுறான்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். என்னடா இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப மொக்கையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஹேங்கோவர் படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படமும் பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தையே நம்ம தலைவன் டாட் பிலிப் ஹேங்கோவர் படம் மாதிரியே செம்ம ஃபன்னா கொண்டு போயிருப்பாரு. சோ இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷனுக்காக வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ஸ்கூலை பத்தி ஒரு பிரெஞ்சு தாடிக்காரன் பெருமையா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஸ்கூல்ல தான் கூட சின்ன வயசுல படிச்ச ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரியை சொல்றான். அந்த லவ் ஸ்டோரியில ஜாஷ்ன்ற பையனும் டெஃபினின்ற பொண்ணும் விரல் சூப்பர் வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க ஒரே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வருவாங்க. ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்குள்ள இந்த நட்பு காதலா மலர்ந்து அவங்களோட அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. கடைசியில விதி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய டோல்கேட்டை போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வேற வேற காலேஜ்ல படிக்க வைக்குது. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருந்தாலும் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு தினமும் போன் பண்ணி கல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் டெஃபினி தன்னோட காலேஜ்ல வேற ஒருத்தன் கூட அப்படி இப்படி இருக்கா. கடைசியில பார்த்தா இது ஜோஸ் பையலோட கனவு. அவன் அந்த கனவுல இருந்து பாதறி போய் எந்திரிச்சு ஐயோ நம்மளோட ஆளு எவன் கூட கள்ள தொடர்புல இருப்பாளோன்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா டெஃபினி கால் பண்ணி இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலான்னு அவளை கால் பண்ணுவான். ஆனா அவன் அந்த காலை எடுக்கவே மாட்டா. அதுக்கப்புறமா இவனும் இது வெறும் கனவு தானே அந்த போனை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல அவன் காலேஜ்ல படிக்க போயிட்டு இருப்பான். அப்போ அவன் கிட்ட பெத்ன்ற பொண்ணு வந்து பேசுறா. அவ ஜோஷ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஜோஷ் அவனை பெருசா கண்டுக்கவே மாட்டான். அவன் பெத்த அவாய்ட் பண்ணிட்டு அவகிட்ட இருந்து நைசா நாளைக்கு கிளாஸுக்குள்ள படிக்க போறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு சோடா புட்டி பாத்துக்கிட்டே இருப்பான். இவன் பெத்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனை கண்டா பெத்துக்கு சுத்தமா ஆகாது. ஜோஷ் பெத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அவன் பெத்துக்கிட்ட வந்து நீ எதுக்காக அவன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான பெத்தும் முதல்ல நீ எதுக்கிட்ட என் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு கொடுத்த உன் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவளும் தன்னோட கிளாஸுக்கு போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜோஷும் தன்னோட கிளாஸ் ரூம்ல பாடத்தெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பான். அப்போ அந்த சோடா புட்டி ஜாஷ் முன்னாடி வந்து அவனை முறைச்சிட்டு நிக்கிறான். இவன் ஜாஷோட கிளாஸ் ரெப்பா இருப்பான். அந்த சோடா புட்டி ஜோஷ பார்த்து இனிமே நீ பெத்துக்கிட்ட பேசுறத பார்த்தனா அவனை கிளாஸ்ல நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போட மாட்டேன்னு மிரட்டிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஜோஷோட வாத்தியா ஜோஷ் கிட்ட வரான். அவன் ஜோஷ பார்த்து நான் தம்பி வரப்போற மிட் டைம் எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டியா, இந்த அட்டெம்ப்ட்ல மட்டும் நீ பாஸ் ஆகலனா உன்னை டிசி கொடுத்து இந்த காலேஜ்ல இருந்து துரத்தி விட்டுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா ஜோஷும் அவனுங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு அந்த காலேஜுக்கு வெளியே தன்னோட ஃப்ரெண்டு கூட நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டு பையன் ஜோஷ பார்த்து என்னடா நீ வருஷ கணக்கா ஒரே பொண்ணு நினைச்சிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க, இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அந்த பார்ட்டிக்கு வந்தனா உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஜோஷும் ஐயா அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா, நான் டெஃபினியை தவிர வேற யாரையுமே ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு ராமனோட கசின் பிரதர் மாதிரியே சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த காலேஜுக்கு வெளியே இந்த ஒரு டெலிபோன்ல இருந்து டெஃபினிக்கு கால் பண்ணுவான். ஆனா டெஃபினி அங்க இருக்க மாட்டா. அவளுக்கு பதிலா அவ கூட இந்த ஃப்ரெண்ட் அந்த கால் எடுத்து யாருன்னு கேட்பா. அதுக்கு ஜாஷும் டெஃபினி இருக்காளான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு கடுப்பாய் ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளுக்கு உங்ககிட்ட பேசணும்னா அவளே கால் பண்ணுவா, அதனால மூட்டு போனை வாங்கி அந்த காலை கட் பண்ணிடுவா. அதனால ஜாஷுக்கும் செம டென்ஷன் ஆயிடும். ஒருவேளை டெஃபினி வேற அவன் கூடயாச்சும் கள்ள தொடர்புல இருப்பாளோன்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த கடுப்புல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொன்ன பார்ட்டிக்கு வர ஒத்துப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஜோஷும் வந்திருப்பான். அவனை பாக்கிறதுக்காக ஆசையா பெத்தோ அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா. இவ தான் ஜோஷ பாக்கிறதுக்காக அந்த பார்ட்டிக்கு வந்தானா. இவ பின்னாடியே ஸ்வீட் அமைக்கிற ஈ மாதிரி அந்த சோடா புட்டியும் பெத்து பின்னாடியே அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். அவன் பெத்து கிட்ட வந்து செல்லக்குட்டி நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமான்னு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அதுல கடுப்பான பெத்தும் அங்க இருந்து ஓடி போய் ஜோஷ பாக்குறா. அவன் கிட்ட அந்த சோடா புட்டி சைக்கோ மாதிரி என்ன விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், நீ தான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு ஜோஷும் சரின்னு சொல்லிட்டு அவளை அந்த பார்ட்டி கால்ல இருந்து அங்க இருந்து ஒரு ரூமுக்கு தள்ளிட்டு போறான். அங்க போயிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து சில சென்சார் வேலைகள் எல்லாம் பண்ணிடுவாங்க. மறுநாள் காலையில விடியுது. ஜாஷும் வழக்கம் போல தன்னோட ரூமுக்கு கிளம்பி வந்துடுறான். அங்க வந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வந்த புது மாப்பிளைய கலாய்க்கிற மாதிரி என்ன மச்சான் நேத்து நைட் என்ன சமாச்சாரம் நடந்துச்சுன்னு கலாய்ச்சி கேட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜோஷும் அதெல்லாம் சொல்ல முடியாது போங்கடான்னு புது மாப்பிள மாதிரி வெக்கப்பட்டு இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோஷ் நேத்து நைட் ரெக்கார்ட் பண்ண வீடியோ டேப்பை பாக்குறாங்க. அதை பார்த்து குஷியாய் இவன் பண்ண சில்மிஷன் எல்லாம் இந்த டேப்ல இருக்குண்டோன்னு சொல்லிட்டு அந்த டேப்பை எக்ஸைட்மெண்டோட போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஜோஷ் டெஃபினிக்கு அனுப்புறதுக்காக தன்னைத்தானே வீடியோ எடுத்து மொக்க போட்டு வச்சிருப்பான். அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்த ஜோஷுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். என்னடா இந்த டேப்பை தான் நம்ம நேத்தே டெஃபினிக்கு அனுப்ப சொல்லிட்டோமே, இன்னும் இந்த டேப் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் ஜோஷோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மச்சான் நேத்து ஒரு டேப் உன்னோட ஆளுக்கு அனுப்ப சொன்னல, இன்னைக்கு காலையில தான் உன் ரூம்ல இருந்த ஒரு டேப் எடுத்து உன்னோட ஆளுக்கு கொரியர் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அதை கேட்டு பதறி போன ஜோஷும் அவன் கசமுசா பண்ண வீடியோ டேப் அந்த ரூம்ல இருக்கான்னு அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பான். ஆனா அந்த டேப் அங்க காணாம போயிருக்கும். அதுல பதறி
பதறி போன ஜோஷ் அவன் ஃப்ரெண்டை பார்த்து அட நாசமா போனவன இப்படி நான் தப்பு பண்ண டேப்ப தப்பா என்னோட ஆளுக்கு அனுப்பிச்சிட்டியடான்னு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ டெஃபினி கிட்ட இருந்து ஜோஷோட டெலிபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் வரும். அதுல டெஃபினி என்னோட தாத்தா மண்டே போட்டான், அதனால நான் என்னோட ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன், நான் ஹாஸ்டலுக்கு திரும்பி வர 3 நாள் ஆகும்னு மெசேஜ் பண்ணிருப்பா. அதை கேட்ட ஜோஷுக்கு மண்டேல பிரைட்டா ஒரு ஐடியா ஒதிக்கும். அது என்னன்னா டெஃபினி 3 நாள் கழிச்சு அவளோட ஹாஸ்டலுக்கு போறதுக்குள்ள நம்மளே அவளோட ஹாஸ்டலுக்கு போய் அந்த டேப்பை வாங்கி ஒரு தெரியாம அழிச்சிடணும்னு யோசிப்பான். ஆனா டெஃபினியோட காலேஜ் ஜோஷ் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். அங்க போறதுக்கு ஜோஷ் கிட்ட கையில சல்லி பைசா இருக்காது. என்ன பண்றதுனே தெரியாம ஜோஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா இவனுங்க எல்லாம் சேர்ந்து அவனுங்க கூட படிச்சுட்டு இருக்க ஒரு பையனை போய் பாக்குறாங்க. அவனை பார்த்தா 50 அம்பிய கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி அப்பாவியா இருப்பான். அவன் கிட்ட போய் ஜோஷும் மச்சான் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க போகணும்டா, ரொம்ப அர்ஜென்ட், உன்னோட காரை தருவியான்னு கேட்பான். அதை கேட்ட அந்த அப்பாவி பிள்ளையும் என்னாலாம் தர முடியாது சாமி, நான் மட்டும் உங்களுக்கு தந்தா எங்க அப்பா என்ன தேடி வந்து உதப்பான்னு அவனுங்க கிட்ட புலம்பிட்டு இருப்பான். அதை கேட்ட ஜோஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹாலிவுட் அம்பிய பார்த்து இங்க பாரு மச்சான், உன்னோட காரை உன்னை விட நாங்க பத்திரமா பாத்துப்போம், ஒருவேளை உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே எங்க கூட வான்னு இலவச இணைப்பா அந்த பையிலையும் கார்ல தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பெத் ஜோஷ பாக்கலன்னு அவனோட ரூமுக்கு வரா. அங்க வந்தா ஜோஷ் அங்க இருக்க மாட்டான். அப்போ ஜோஷோட ரூம்ல அவனோட ஃப்ரெண்டு அங்க இருந்த ஒரு மலைப்பாம்புக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா. அவன் கிட்ட ஜோஷ் எங்க போயிருப்பான்னு பெத்து கேப்பா. அதுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கான்னு நடந்த எல்லா விஷயத்தையும் பெத்து கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதை கேட்டு கடுப்பான பெத்தும் அடே ஃப்ராடு பையில நேத்து நைட் என் கூட பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு தேடி போறியா, உன் காதல ஒண்ணு சேரவே விட மாட்டேன்டான்னு யோசிப்பா. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்த ஜோஷோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் இப்ப எங்க போயிருக்கான்னு கேப்பா. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு பையலும் வேற ஒரு காலேஜ் பேரை மாத்தி சொல்லிடுவான். பெத்தும் இவன் சொன்ன அட்ரஸ்க்கு வெறி கொண்டு போயிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஜோஷ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப போற வழியில நொறுக்கு தீனி தின்றதுக்கு அவனுங்க கையில சுத்தமா காசு இருக்காது. அதனால அந்த அமெரிக்கன் அம்பி தலையில மிளகா அரைச்சு அவனோட காடை புடுங்கி தேய்னு தேய்ச்சு போற வழியெல்லாம் பொருள் வாங்கி காசை காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி ரோட்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜோஷோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வழியெல்லாம் ரொம்ப சுத்தம் மச்சான், நான் உனக்கு ஒரு ஷார்ட்டான ரூட் சொல்றேன்னு அவன் ஒரு வழியில இவனுங்களை கூட்டு போயிட்டு இருப்பான். அந்த வழியா போய் பார்த்தா ஒரு இத்து போன பாலம் 2 துண்டா உடஞ்சு கிடக்கும். அதை பார்த்து டென்ஷன் ஆன ஜோஷும் அவ்வளவுதான், இனிமே காரை திருப்பிட்டு போறதுக்குள்ள என் ஆளே வந்து அந்த வீடியோ டேப்பை பாத்துருவா, இனிமே என் ஆளு எனக்கு இல்லன்னு அழுது புலம்பிட்டு இருப்பான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் இந்த பாலம் உடஞ்சிருந்தா என்ன மச்சான், நம்ம இந்த காரை நல்லா பின்னாடி இழுத்துட்டு போய் ஃபுல் ஸ்பீட்ல இந்த பாலத்தை ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுப்பான். அதை கேட்டவனே அந்த அப்பாவி அம்பி வயித்துல பெட்ரோல் ஊத்துன மாதிரி இருக்கும். அவன் இவனுங்களை பார்த்து அடே என் கார் அந்த அளவுக்கு கண்டிஷன்ல இல்லடா, நீங்க மட்டும் இந்த காரை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா எங்க அப்பா என்ன தலைகீழ நிக்க வச்சு என்னோட தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான்னு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா இவனுங்க அவன் சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்காம அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்து அந்த காரை பின்னாடி ஓட்டிட்டு வந்து ஃபுல் ஸ்பீட்ல அந்த பாலத்தை கிராஸ் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஒரு வழியா அந்த பாலத்தையும் கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கார் இந்த கண்டிஷனுக்கு அந்த காரோட டயர் 4 நஞ்சு 4 பக்கமும் செதறிடும். அப்போ அந்த அப்பாவி பையன் போச்சு எங்க அப்பா என்ன தேடி வந்து கொல்ல போறான்னு அழுதுகிட்டு இருப்பான். ஆனா இவனுங்க அழுதுகிட்டு இருக்க அவனை சமாளிச்சு அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுங்க தூரத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த காரு டமார்னு வெடிச்சு செதறுது. ஏற்கனவே அந்த அப்பாவி பையலுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும். இந்த காரு வெடிச்சோன்னு குலுங்கி அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த குரூப்ல ஒரு பையன் நல்ல வேலைடா மச்சான் நமக்கு ஒன்னும் ஆகலன்னு ஆனந்தமா சொல்லுவான். இந்த சீனை பார்த்தாலே சிப்பு சிப்பா வரும். அதுக்கப்புறமா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு காலியாகி ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த அப்பாவி பையனோட கார்டுல இருந்த பணத்தை தேய்ச்சு ரூம் போட்டு தங்குறானுங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பாவி பையனோட அப்பனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில்லு கட்டுறதுக்காக தன்னோட கார்டை தேக்க கொடுக்கறான். பார்த்தா அந்த கார்டுல காசே இருக்காது. அப்போ அந்த அப்பன் அப்படி நம்ம மவன் என்னதான் பண்றான், இவ்வளவு காசை கரியாக்கி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வந்து உங்க பையனோட கார் ஒரு இடத்துல எரிஞ்சு கறி கட்டியா அனாதையா கிடக்குது, ஆனா அந்த கார்ல உங்க பையனோட டெட் பாடி இல்ல, என்னன்னு வந்து பாருங்கன்னு அவனையும் அவனோட பொண்டாட்டியும் கையோட இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜோஷோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட போய் பஸ் எல்லாம் வாடகை வாங்கிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சோறு தின்னிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு வெயிட்டர் அந்த அப்பாவி பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பான் பாருங்க. அந்த சீனை நினைச்சாலே சிரிப்பா வரும். அவனுக்கு கொடுத்த சாப்பாடு அப்படியே நாக்கால நக்கி அவனோட ஜட்டிக்குள்ள எல்லாம் போட்டு சூடு பண்ணி அந்த பையன்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்பான். அது கூட சிரிப்பு வராதுங்க. ஆனா அந்த பையன் அதை உச்சி கொட்டி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. இந்த சீனை பாஸ் பண்ணிட்டு உழுந்து சிரிச்சுட்டு மறுபடியும் இந்த படத்தை பிளே பண்ணி பார்த்தா அவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு இந்த சீன். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் பஸ் எடுத்துட்டு டெஃபினியோட காலேஜ் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஜோஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜோஷ் கிட்ட மச்சான் உனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குல்லடா, நீ மட்டும் அந்த எக்ஸாம் எழுதலனா உன்னை காலேஜ் விட்டு துரத்தி அடிச்சிருவாங்கல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு பதறி போன ஜோஷும் போற வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்தி தன்னோட வாத்தியார் கிட்ட டைம் கேட்கலாமேன்னு கால் பண்ணுவான். அப்படி கால் பண்ணி அந்த வாத்தியார் கிட்ட சார் நான் எக்ஸாம் எழுத வர முடியாது, கொஞ்சம் எனக்கு எக்ஸாம் எழுத டைம் தள்ளி போட முடியுமான்னு கேட்பான். ஆனா அந்த பக்கம் அந்த காலை பெத்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சோடா புட்டி தான் எடுப்பான். அவன் அந்த காலை எடுத்து ஜோஷ் கிட்ட அவனோட வாத்தியார் மாதிரியே பேசி டைம் தானடா தம்பி வேணும், நீ எப்ப வேணாலும் வந்து எக்ஸாம் எழுதிக்கோ, உனக்காக எக்ஸாம் ஹாலோட கதவு எப்பவுமே திறந்து இருக்கணும் நல்லவ மாதிரியே சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவான். ஆனா இந்த விஷயத்த அவனோட வாத்தியார் கிட்ட சொல்லாமலே மூடி மறைச்சிருவான். இன்னொரு பக்கம் அந்த அப்பாவி பையலோட அப்பனை
காமிக்கிறாங்க. அவன் அந்த கார் எரிஞ்சு போன ஸ்பாட்டுக்கு வந்து தன்னோட பையனை தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துல ஈக்காக்காவை தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு போலீஸ்காரன் அவனோட அப்பங்கிட்ட வந்து உங்க பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் உங்களோட கார்டை யூஸ் பண்ணி ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த அப்பாவி பையலோட அப்பனும் அவன் எங்கெல்லாம் அந்த கார்டை யூஸ் பண்ணிருக்கானோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பெத்த காமிக்கிறாங்க. அவ ஜோஷோட ஃப்ரெண்டு சொன்ன தப்பான அட்ரஸ்க்கு போய் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட டெஃபினின்ற பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லுவா. அவங்களும் அந்த காலேஜ்ல டெஃபினின்ற பேர்ல இருந்த பொண்ணை வர சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணும் பெத்து கிட்ட வந்து நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பா. அதுக்கு பெத்து இவ தான் ஜோஷோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை நம்பாத, அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு என் கூட தப்பு பண்ணிட்டான்னு தப்பா போட்டு கொடுத்துருவா. அதை கேட்டு கடுப்பான இந்த பொண்ணும் தன் கூட படிச்சுட்டு இருந்த தன்னோட பாய் ஃப்ரெண்ட ஒரு பேட் எடுத்துட்டு போய் பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே தான் பெத்துக்கு ஆஹா இவ நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதியா, நம்ம இப்படி தப்பான ஆளுகிட்ட போட்டு கொடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமேனு பயந்து போய் அந்த இடத்த விட்டு நைஸா ஓடி போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜோஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நடுராத்திரில எங்க தங்குறதுனே தெரியாம ஒரு பார்ட்டி நடக்கிற ஹோட்டல்ல போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்களும் சரி வந்து தொலைங்கடானே இவனுங்களை உள்ள சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறமா இவனுங்க அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா குடிச்சிட்டு அந்த பார்ட்டி என்ஜாய் பண்றானுங்க. அப்போ அந்த அப்பாவி பயலுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட லவ் எல்லாம் செட் ஆயிடும். அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கூட சில சென்சார் வேலையெல்லாம் பண்ணிடுவான். மறுநாள் காலையில அப்பாவி அம்பியா இருந்தவன் பிளே பாய் ரெமோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். இந்த பையன் இதுக்கு முன்னாடி தொடநடுங்கி அப்பாவை பார்த்து பயந்துட்டு இருந்தவன் இவன் பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா தைரியசாலியா சிரிச்ச முகமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ல ஏறி போயிட்டு இருப்பான். அப்போ இந்த பசங்க கிட்ட இருந்த காசு எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும். இவனுங்க எல்லாம் போக்குவரத்து செலவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்பெர்ம் டொனேஷன் பண்றாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் நீங்க ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணணும்னா உங்கள யாருமே குடிச்சிருக்க கூடாது, நேத்து நைட்டு யாருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அப்பாவி பயலும் நேத்து நைட்டு ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருப்பான். ஜோஷும் அவன் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிட்டு மட்டையாய் படுத்து தூங்கி இருப்பானுங்க. அந்த குரூப்ல ஒருத்த மட்டும் தான் எதுவுமே பண்ணாம தெளிவா இருந்திருப்பான். அவனை அந்த நர்ஸ் தனியா கூப்பிட்டு போய் அவங்கிட்ட இருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னு தொத்தி விட்டுருவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல பெத்த காமிக்கிறாங்க. அவ செம கடுப்பாய் அந்த ஜோஷோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஏண்டா நாயே நான் உன்கிட்ட ஜோஷோட ஆளு படிக்கிற காலேஜ் பேரை கேட்டா நீ வேற ஏதோ காலேஜ் பேரை சொல்லி என்ன எதுக்குடா ஏமாத்தினான்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட அவனும் சாரி செல்லம் ஏதோ மூளை குழம்பி போய் வேற அட்ரஸ் கொடுத்துறேன்னு கூலா மன்னிப்பு கேட்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு பெத்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சோடா புட்டி வரான். அவன் பெத்து கிட்ட வந்து செல்லம் உன்னை ஏமாத்திட்டு போன அந்த ஜோஷ நான் சிறப்பா பழி வாங்கிட்டேன், அவனால இந்த தடவை எக்ஸாமே எழுத முடியாது, அவனும் இந்த காலேஜை விட்டு போயிடுவான அவன் பண்ண தில்லுமுல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜோஷோட ஃப்ரெண்டு அவன் வளர்த்துட்டு இருந்த மலைப்பாம்புக்கு ஒரு எலிய சாப்பாடா கொடுத்துட்டு இருப்பான். அந்த மலைப்பாம்பு அந்த எலியோட சேர்த்து அவனோட கையையும் கடிச்சு தின்னிட்டு இருக்கும். அதுல பதறி போன ஜோஷோட ஃப்ரெண்டும் ஐயோன்னு அலறிக்கிட்டே அந்த மலைப்பாம்பை அந்த சோடா புட்டி மேல தூக்கி போடுறான். அந்த மலைப்பாம்பு அந்த சோடா புட்டியோட கழுத்தை கவ்வி அவனை மயக்கிடும். அதை பார்த்து பயந்து போன பெத்தம் ஐயோன்னு அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜோஷ் போற வழியில நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்திருந்த ஒருத்தனோட தாத்தா வீட்டுல போய் தங்குறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த அப்பாவியோட அப்பன் அவங்க போறப்போ தங்கி இருந்த ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலை நடத்திட்டு இருந்தவங்க கிட்ட அவனோட பையனோட போட்டோவை காமிச்சு இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த ஹோட்டல்ல இருந்தவன் அவங்க கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லாம எனக்கு ஒன்னும் தெரியாது போங்கடான்னு திமிரா பேசுவான். அதை கேட்டு கடுப்பான அந்த பையனோட அப்பனும் அந்த ஹோட்டல்ல இருந்தவனை அடிச்சு மிரட்டுவான். அதுல பயந்து போன அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தவன் அந்த பசங்க எல்லாம் பேசிட்டு இருந்த போன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருவான். அதை இந்த அப்பங்காரனும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து ட்ரேஸ் பண்ணி அவங்க எங்க போயிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெஃபினி ஜோஷ் அமிச்ச அந்த வீடியோ டேப்பை போட்டு பாக்குறா. அதை பார்த்து அதிர்ச்சியில ஓன அல ஆரம்பிக்கிறா. கடைசியில பார்த்தா இது ஜோஷோட கனவாதான் இருக்கும். அவன் அந்த கனவுல இருந்து பதறி போய் முழிச்சுக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல மறுநாள் காலையில ஜாஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வழியா டெஃபினியோட காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு டெஃபினிக்கு அனுப்பிச்ச பார்சலை கேட்பானுங்க. அப்போ அந்த பார்சலை வாங்கி வச்சிருந்தவன் இல்லடா தம்பிங்களா இந்த பார்சலை அந்த பொண்ணு வந்தா மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருப்பான். இவனுங்களும் விடாப்படியா கேட்டுட்டு இருக்க இவனுங்களுக்குள்ள பெரிய கைகளப்பே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுப்பானுங்க. ஜோஷும் ஒரு வழியா அந்த பார்சலை வச்சிருந்தவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பார்சலை புடுங்கிப்பான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த அப்பாவி பயலோட அப்பன் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் கண்ணை காமிச்சு மிரட்டி ஏண்டா ஃப்ராடு பசங்களா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையனே கடத்திட்டு வருவீங்க, உங்க எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஆளோட பையனும் தப்புன்னு ரெமவா இருந்தவன் அண்ணியனா மாறி அவங்க அப்பனை பார்த்து டே நைனா நான் இனிமே உன்னை பார்த்து பயப்பட போறதே இல்லடா, நான் தாண்டா உன் காசெல்லாம் செலவு பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தினேன்னு திமிரா அவங்க அப்பா மூஞ்சி முன்னாடியே சொல்லிடுவான். இங்க இவ்வளவு குழப்பம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டெஃபினியும் வந்துருவா. அவ ஜாஷ பார்த்து நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டுட்டு இருப்பா. ஜாஷும் அவளை நைஸா அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசிட்டு இருப்பான். அப்போ டெஃபினி ஜாஷ் கிட்ட நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருந்ததை நான் தான் லவ்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன், நான் வேற ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜாஷ் தலையில ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது டெஃபினியோட ரூம்ல இருந்த போனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அந்த காலை பெத்து தான் பண்ணிருப்பா. அந்த காலை டெஃபினி எடுத்து யாருன்னு கேட்க பெத்து நான் கொஞ்சம் ஜாஷ் கிட்ட பேசணும்னு சொல்லுவா. டெஃபினியும் சரின்னு சொல்லிட்டு ஜாஷ் கிட்ட அந்த போனை கொடுப்பா. அப்போ பெத்து ஜாஷ் கிட்ட அந்த
அந்த சோடா ஊட்டி பண்ண தில்லுமுல் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு சீக்கிரமா வந்து சேருன்னு ஜாஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கேப்ல ஸ்டெஃபினி ஜாஸ் கையில இருந்த அந்த டேப்பை ப்ளே பண்ணி பாத்துட்டு இருப்பா. அதை பார்த்து பதறி போன ஜாஷும் பெத்தோட காலை கட் பண்ணிட்டு டெஃபினியை தடுக்க போவான். ஆனா டெஃபினி அந்த வீடியோ டேப்பை ப்ளே பண்ணி பார்க்கவே ஆரம்பிச்சிருவா. கடைசியில பார்த்தா இந்த ஜாஷ் பையன் பண்ண சில்மிஷம் முழுசா அந்த டேப்ல ரெக்கார்ட் ஆயிருக்காது. முக்காவாசி எல்லாமே அந்த ஜாஷோட ஃப்ரெண்டு மகரக்கட்டையா தான் இருக்கும். அதை பார்த்த உடனே தான் ஜாஷுக்கு உயிரே வரும். அப்பாடான்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக தன்னோட காலேஜுக்கு வேகமா போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அந்த காலேஜ்ல எவனோ பாம்பு வச்சு மிரட்டினதுனால எக்ஸாம் எல்லாம் தள்ளி போயிடுச்சுன்னு அவனோட வாத்தியார் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். அதை கேள்விப்பட்டு குஷியான ஜாஷும் பொறுமையா அந்த எக்ஸாம் டேட் வரும்போதே எக்ஸாம் சந்தோஷமா எழுதி முடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த காலேஜை விட்டு வெளியே வந்து பெத்து கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்பதான் பெத்து ஒரு உண்மையா சொல்லுவா. அது என்னன்னா, நான் உனக்காக தான் இந்த காலேஜ்ல பாம்பு இருக்குன்னு போய் சொல்லி எக்ஸாம் நிறுத்தினேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே ஜாஷுக்கு பெத்த ரொம்ப பிடிச்சு போயிடும். அவளை கிஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா அந்த அப்பாவே இருந்த பையன் அவன் லவ் பண்ண பொண்ண அவனோட அப்பா கிட்ட கூட்டு போய் காமிச்சு ஓகே பண்ணிடுறான். அதுக்கப்புறமா பெத்த லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சோடா புட்டி படிப்பெல்லாம் நிறுத்திட்டு சாமியாரா போயிடுவான். இன்னொரு பக்கம் ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ண ஜோஷோட ஃப்ரெண்டு அங்க இருந்த நர்ஸே கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறமா இந்த கதையெல்லாம் அந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் அட்மிஷனுக்கு வந்த ஒரு பையனோட அம்மாவே கரெக்ட் பண்ணிடுவான். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோவும் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.